என்ன எனக்கு எப்படி தெரியும்னு யோசிக்கிறியா? அதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனா நீ கூலாரு. நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. வா அவன் கூட நீ வெளியே எல்லாம் போயிருக்க, உன்னதான் கேக்குறேன். வெளியில எல்லாம் போயிருக்கியா? பெருசா எங்கேயும் போனதே இல்ல. அவன் நிஜமாவே உன் எக்ஸ் தானா இல்ல வேற ஏதாவது இல்லைங்க? இல்லையா இப்படி எல்லாம் போய் சொல்ற? நான் வரும்போது கூட நீ அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தியே. நிஜமாவே எனக்கும் ஆகாஷ்கக்கும் எதுவுமே இல்ல. அவன் நல்லா இருக்கா நானுதான் கேட்டேன். இனிமே அதுவும் கேட்கல. ஏய் அவன் எப்படி இருந்தா உனக்கு என்னடி? இனி சாப்பிட வரலையா? தெரியல. நீ கூப்பிடலையா? இவன் எதுக்கு கூப்பிடணும்? பசிச்சா அவளே வந்து சாப்பிடுவா. ஏன் இப்படி எல்லாம் பேசுற? எனக்கு அவன் மேல ரொம்ப கோவம் வருதுங்க. நம்ம கூட சாப்பிட வராம இருக்கறதுதான் அவளுக்கு நல்லது வந்தானா நான் ஏதாவது பேசிடுவேன். எனக்கும் அவன் மேல கோவம் இருக்கதான் செய்யும். ஆனா இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டான சிச்சுவேஷன். பேச வேண்டிய நேரத்துல பேச வேண்டிய இடத்துல பொறுமையா பேசு. ரெஸ்டாரண்ட் விஷயத்துல அவங்க அம்மாவை ஏமாத்திட்டோம்னு அவ கூப்பாடு போட்டா. இப்ப அவளும் அவளோட ஃபேமிலியும் சேர்ந்து நம்மள ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் கரெக்டா? பேசிக்கலாம் நீ கூலா சாப்பிடுங்க. சாப்பிடுற ஆண்டி என்னமோ நடந்திருக்கு. ஆனா நீங்க என்கிட்ட சொல்ல மாட்டேங்கறீங்க. சொல்லுவேமா ஆனா நான் எதுவும் சொல்லக் கூடாதுன்னு உன் அங்கிள் தான் சொல்லி இருக்காரு. பசமா நீ சாப்பிடுறியா? என்ன விஷயம்னு சொல்லுங்களேன் ப்ளீஸ். தேவையில்லாம பிசினஸ் விஷயத்துல எல்லாம் தலையிட்டேன். பொறுத்துக்கிட்டோம். வேலைக்கு போவேன்னு சின்ன பிள்ளை மாதிரி பிடிவாதம் பண்ணேன். அதையும் பொறுத்துக்கிட்டோம். இதெல்லாம் ஏன் பண்ணோம்? நீ நல்ல பொண்ணு, குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணுன்னு நினைச்சுதானே பண்ணோம். ஆனா கேள்விப்படுற விஷயம் எதுவும் சரி இல்லையே. அவனை ஏன் பாக்குறா? இவனுக்கு புடிச்சிச்சுன்ற ஒரே காரணத்துக்காகத்தான் உன்னை இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம். ஆனா நீ சரியான ஆளா இருக்கியே. நிதீஷ் பார்த்த விஷயத்தை கேள்விப்பட்ட விஷயத்தை எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லிட்டான். அதை பத்தி பேசவே எனக்கு கூச்சமாயிருக்கு. பணம் காச நாங்க எதிர்பார்க்கல. நகட்டும் எதிர்பார்க்கல. பொண்ணு நல்ல பொண்ணா இருக்கணும்னு மட்டும்தான் நாங்க எதிர்பார்த்தோம். இப்போ அதுக்கும் வழி இல்லாம போயிடுச்சு. நான் பேசாம இருக்கணும். அவ்வளவுதானே பேசாம இருக்கேங்க. எல்லாரும் அவங்க விருப்பத்துக்கு ஆடட்டும். எனக்கு என்ன? நான் தான் பேசிக்கிறேன்னு சொன்னேன்ல அதுவரைக்கும் என் ஆதங்கத்தை மனசுக்குள்ளேயே அடக்கி வைக்க முடியும்.